யோசிப்பை யோசிச்சு பாருங்க. பகல் பூரா யோசிப்பால சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவருடைய எல்லா சகோதரர்களும் யோசிப்பை பகைத்து வெறுக்கிறார்கள். சமாதானமாய் பேச முடியாது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பகலெல்லாம் யோசிப்பு துக்கமா இருக்கு. ராக்காடுகிற யோசிப்பு படுத்து நித்திரை அடைந்த உடனே கர்த்தர் யோசிப்போடு பேச ஆரம்பித்து சொப்பனங்களை தர ஆரம்பித்து விடுவார். யோசிப்பை கர்த்தர் உற்சாகப்படுத்தும்படியாக யோசிப்போட எதிர்காலத்தை குறித்து, யோசிப்பே நான் இப்படி இந்த விதத்திலே நான் உன்னை உயர்த்த போறேன்னு சொல்லி கர்த்தர் அநேக சொப்பனங்களை கொடுத்து யோசிப்பு ராத்திரி எல்லாம் சந்தோஷமா. ஹல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்றேன் சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு நம்ம எப்படி சந்தோஷமாக்குவதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். சகோதரனே, உங்களோட மனைவிக்கு கூட தெரியாது உங்களை எப்படி சந்தோஷமா வைக்கிறது. மனைவிமா இல்ல, உங்களோட கணவனுக்கு கூட உங்களை எப்படி சந்தோஷமா வைக்கிறதுன்னு தெரியாது. நம்மளை எப்படி சந்தோஷமா வைப்பது என்பது நம்முடைய பரம மனவாளாகிய ஆண்டவராகிய இயேசுவுக்கு தான் தெரியும்.